வெல்கம் பேக் டு மூவி மெட்டிவர்ஸ். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஃபேண்டசி படம். ஒரு சின்ன பையனுக்கு பர்த்டே கிஃப்ட் வருது. அந்த கிஃப்ட் வச்சு நம்ம பொம்மைக்கெல்லாம் உயிர் கொடுக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட பேர் த இந்தியன் இந்தி கபோர்டு. இந்தியனா நம்மளே குறிக்கல, நேட்டிவ் அமெரிக்கன் பீப்புளை குறிக்குது. லென் ட்ரீன் பேங்க்ஸுங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இனிமேல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஹீரோ ஒரு குட்டி பையன். அவன் பேர் ஆமரி. ஆமரி ஸ்கூல் முடிச்ச வாட்டி அவங்க அம்மா கூட வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். ஆமரிக்கு அன்றைக்கி தான் 9th பர்த்டே. ஸோ வீட்டுக்கு போன வாட்டி கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடுறாங்க. இவனுக்கு 2 அண்ணா இருக்காங்க. இவங்க ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ். ஸோ அவங்க பையனும் ஆம்பரி ஃப்ரெண்டு. பர்த்டே கிஃப்டாக ஸ்கேட் போர்டு அது இது நிறைய தராங்க. அண்ணன் ஒரு கிஃப்ட் தரான், அது ஒரு கபோர்டு. அந்த கபோர்டை வீட்டில் தான் எங்கேயோ கண்டுபிடிச்சான். ஆனால் சாவி மட்டும் அதுக்கு இல்லை. அம்மா நான் ஏதாச்சும் சாவி தரேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து நிறையா சாவி கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆமரி அவங்க அண்ணன் அப்புறம் ஃப்ரெண்டு வெளியே ஜாலியாக ஸ்கேட் போர்டிங் பண்ண போயிடுறாங்க. ஆமரியோட ஃப்ரெண்டு அவனுக்கு ஒரு இந்தியன் பொம்மையை கிஃப்டாக தரான். அதை பார்க்கறதுக்கு ஒரு பொம்மை மாதிரி இருக்காது, ஒரு பழங்காலத்து பொருள்னு கூட சொல்லலாம். இப்போ வீட்டுக்கு வந்த வாட்டி அம்மா நிறைய சாவி வச்சுக்கிறாங்க. ஸோ அதில் எந்த சாவி கபோர்டுக்கு ஃபிட் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. பையனும் ஒவ்வொரு சாவியை போட்டு பார்க்குறான். அதில் ஒரு சாவி ஃபிட் ஆகுது. அது அவங்க பாட்டியோட சாவி. இவங்க பாட்டி சாகும்போது இவங்க அம்மாவுக்கு அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இவங்க அம்மாவே இந்த சாவி எடுத்துட்டு நான் இதை வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ பையன் அந்த கபோர்டுக்குள்ளே என்ன பொம்மை வைக்கலாம்னு தேடிட்டுக்கிறான். அம்மா அந்த இந்தியன் பொம்மை தூக்கி போட்டு இதை வைன்னு சொல்கிறாங்க. ஆமரியும் அந்த பொம்மையை கபோர்டுக்குள்ளே வச்சு சாவி போட்டு லாக் பண்ணிடுறான். பாட்டி எனக்கு தெரியுமான்ட்டு அம்மா கிட்ட கேட்குறான். இல்லை உனக்கு தெரியாது, அவங்க உன்னை ரொம்ப விரும்பினாங்கன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அம்மாவும் பையனும் சேர்ந்து ஸ்டூவர்ட் லிட்டில் கதையை படிக்கிறாங்க. கதை படிச்சு முடிச்ச வாட்டி ஆமரி தூங்க போயிடறான். தூங்குறதுக்கு முன்னாடி கதவை லைட்டை திறந்து வச்சுட்டு தான் தூங்குவான். ஏன்னா லைட்டை பயம் அவனுக்கு. நல்லா தூங்கி முடிச்ச வாட்டி அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா அந்த கபோர்டில் ஏதோ சத்தம் கேட்குது. நேத்தாவ சாவியை கபோர்டுலேயே விட்டுட்டான். அந்த கபோர்டோட சாவி லைட்டை ஆடுது. ஆமரி பொறுமையாக கபோர்டு கிட்ட போய் பார்க்குறா. சாவி திடீர்னு கீழே விழுவுது. இப்போ மறுபடியும் சாவி போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. கபோர்டை உள்ள இருந்த பொம்மைக்கு உயிர் வந்துருச்சு. அது பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மனுஷன் மாதிரியே இருக்குது. அதை பார்த்து ஆமரிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. அதே டைம் லைட்டாக சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம விளையாடுற பொம்மைக்கு உயிர் வந்தால் நமக்கே சந்தோஷமா இருக்கும். ஆமரி பொறுமையாக அதை தொடலான்ட்டு போகிறான். ஆனால் அவன் கத்தி வச்சு மிரட்டுறான். வேற பாஷையில் ஏதோ பேசுகிறான். இவன் அப்பயே அவனை தொடலான்ட்டு போகிறான். அவன் கத்தி வச்சு கையை வெட்டுறான். நல்ல வேலை அது குட்டி கத்தி தான். ஸோ கைக்கு ஒன்று அவளை லைட்டாக தான் காயமாயிருக்கு. ஹலோ அப்படின்னு சொன்னதுக்கு டேய் சாத்தான் பூதம் அப்படிங்கிறான். பூதமா நானண்டு பையன் கேட்குறான். ஆமரி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுட்டு அப்பா ஒரு பக்கம் கூப்பிடுறாரு. ஸோ பையன் அப்படியே லாக் பண்ணிட்டு போயிடறான் கபோர்டை. இந்த பொம்மைக்கு உயிர் வர காரணம் பாட்டி கொடுத்த சாவியில் ஏதோ பவர் இருக்குது. அதுக்கப்புறம் பசங்களாம் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. பையன் வீட்டையே பார்த்துட்டு வரான். அம்மா ஏதாச்சும் மறந்துட்டியான்னு கேட்குறாங்க. ஸ்கூலுக்கு போன வாட்டி எப்படா வீட்டுக்கு போகணும்னு யோசிச்சுட்டே இருக்கிறான். டைம் பார்த்துட்டே இருக்கிறான். நார்மலாக ஒரு பொம்மை கிடைச்சாவே குஷியாயிடுவோம். இப்போ ஒரு பொம்மைக்கு உயிரே வந்துருச்சு. ஆமரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட நீ கொடுத்த பொம்மை செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுன்னு சொல்கிறான். வீட்டுக்கு வந்த வாட்டி சீக்கிரமாக கதவு திறங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போய் கபோர்டை திறந்து பார்க்குறான். ஆனால் உள்ளே பார்த்தா மறுபடியும் அந்த பொம்மை தான் இருக்குது. இதை பார்த்து ஆமரி ரொம்ப ஏமாந்து போயிடறான். அழுகையே வந்துடுது. இப்போ வேற வழி இல்லாமல் மறுபடியும் அந்த பொம்மையை கபோர்ட்லேயே வச்சு லாக் பண்ணிடுறான். எல்லாரும் ஒன்றா சாப்பிடும்போது இவன் மட்டும் ரொம்ப சோகமாக இருக்கிறான். சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன்னு அம்மா கேட்டதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டாகுன்னு சொல்கிறான். ஆமரியோட அண்ணா ஒரு எலி வளர்த்துறான். அது ஒரு பந்துக்குள்ளே வீட்டை சுற்றிட்டு இருக்கும். அவனா பையனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அப்பாவும் அம்மாவும் அவங்க கூடயே பையனை படுக்க வச்சிடறாங்க. ஆமரி நல்லா தூங்கின வாட்டி அப்பா அவனை அவருங்க விட்டுட்டு போயிடுறாரு. இவன் தூங்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த கபோர்டில் சத்தம் கேட்குது. இதை கேட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். வேகமாக போய் கபோர்டை திறந்து பார்க்குறான். மறுபடியும் அந்த பொம்மைக்கு உயிர் வந்துருச்சு. ஸோ கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு டைம் மூடி திறந்தா உயிர் வந்துடும், இன்னொரு டைம் மூடி திறந்தா உயிர் போயிடும். ஆமரி அந்த பொம்மை கிட்ட பயப்படாத, நான் நீ ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். இது என்ன மேஜிக்கான அந்த பொம்மை கேட்குது. தெரிலன்னு சொல்லவோ ஒருவேளை நான் கனவுல இருக்கிறேன்னு அது சொல்லுது. நீ ஒரு உண்மையான இந்தியனான்னு கேட்டதுக்கு ஆமாம் நான் ஒனன் டாகுவா எரக்வே உல்ஃப் பிளான் அப்படிங்கிறான். எரக்வே இதை பற்றி நான் புக்கில் படிச்சுக்கிறேன். அம்மா நீ ஏன் ரொம்ப குட்டியாக்குற? நான் ஒன்றும் குட்டியா இல்லை, நீ தான் ரொம்ப பெருசாக்குற. நான் ஒன்றும் பெருசா இல்லை, நீ தான் ரொம்ப குட்டியாக்குற. என் பேர் ஆமரேன்னு பையன் சொல்கிறான். அவன் என் பேர் ஆக்வே அப்படின்னா லிட்டில் பியர்னு அர்த்தம். லிட்டில் பியர் பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரூமோட லைட்டை போடுறான். உங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியுங்கிறதுக்கு ஃப்ரெஞ்சுக்காரங்களை கண்டுபிடிக்க எங்களை அனுப்புறாங்க. ஸோ எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு சொல்கிறான். எந்த வருஷன் கிட்டதுக்கு 1761 சொல்கிறான். ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறான். கிட்டத்தட்ட டைம் ட்ராவல் மாதிரி. இதுபடி பார்த்தா லிட்டில் பியருங்கிறது ஒரு உண்மையான மனுஷன் தான். ஸோ அங்கேருந்து இங்கே டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறான். இப்போ பொம்மையாக மாறினா இவன் காலத்துக்கே இவன் உயிர் திரும்ப போயிடும். ஆமரே பயப்படாமல் வந்து என் கையில் ஏறுங்கிறான். இவனும் வந்து கையில் ஏறிக்கிறான். நீ பார்க்கறதுக்கு ஒரு உண்மையான மனுஷன் மாதிரியே இருக்கிறேன்னு சொன்னதுக்கு ஆமாம் நான் நிஜமான மனுஷன் தான் சொல்கிறான். இப்போ லிட்டில் பியருக்காக ஆமரே ஒரு கூடாரம் தரான். அது பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதில் தூங்க முடியாது. ஸோ அந்த பிளாஸ்டிக் வீட்டை அந்த கபோர்டில் வச்சு லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணுறான். அது ஒரு நிஜமான கூடாரமாக மாறிடுச்சு. இனிமேல் நீ இதில் தூங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கூடாரத்தை வைக்கிறான். சரி இப்போ நீ நைட் ஆக்குங்கிறான். இது நைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை வைக்கிறான். ஆமாம் இது நைட்டு தாங்கிறான். காலையில் நான் உன் கூட இருப்பேனா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் நீ இருப்பேன், முதல்ல தூங்கப்போன்னு சொல்லிடுறான். லிட்டில் பியர் தூங்கின வாட்டி இவன் மற்ற பொம்மைக்கெல்லாம் உயிர் கொடுக்கலான்னு பார்க்குறான். இவன் வச்சுக்கிற மற்ற பொம்மையெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா கபோர்டுக்குள்ளே வைக்கிறான். கபோர்டை மூடிட்டு திறந்து பார்க்குறான். அந்த பொம்மைக்கு எல்லாத்துக்கும் உயிர் வந்துருச்சு. ஸ்டார் வார் பொம்மை, டைனோசர் பொம்மைன்னு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பையன் பயந்துட்டு மறுபடியும் கபோர்டை மூடி எல்லாத்தையும் பொம்மையாவே மாற்றிடுறான். இவன் பண்ணுறது எல்லாத்தையுமே லிட்டில் பியர் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறான்.
எல்லா பொம்மையும் வச்சு வாட்டி பயத்துல லைட்டா கதவு திறந்துட்டு தூங்க போயிடுறான். அடுத்த நாள் காலையில லிட்டில் பியர் ஆமரே கிட்ட இந்த மாதிரி நிறைய மேஜிக்லாம் பண்ணுவியா, எனக்கு ஒன்று பண்ணி கொடு, வெள்ளக்காரனோட கன்னு பண்ணி கொடுன்னு கேட்கறான். அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்கிறான். சரி ராஜா ஜார்ஜை பண்ணி கொடுன்னு கேட்கறான். அந்த பொம்மையும் என்கிட்ட இல்லைங்கிறான். ஆமா நீ எப்படி சாப்பிடுவான், பொண்டாட்டி எங்கன்னு கேட்கறான். நான் சின்ன பையன், எனக்கு பொண்டாட்டில இல்லைன்னு சொல்றான். சரி ஓம் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா அவ செத்து போயிட்டான்னு சொல்றான். லிட்டில் பியர் நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்கலான்ட்டு இருக்கிறேன்னு சொல்றான். சரி நல்லதா பறிச்சு உனக்கு வில்லு அம்பு நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்றான் பையன். அப்படியே எனக்கு கருவிகளை எடுத்துருவா, ஏன்னா இந்த மாதிரி கூடாரத்துல தங்க மாட்டேன், நிலமான வீட்டுல தான் தங்குவேன்னு சொல்றான். நிலமான வீடு அப்படின்னா என்னன்னு கேட்டதுக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான வீடு, அங்கதான் நாங்கெல்லாம் தங்குவோன்னு சொல்றான். சரி கருவிகளை நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன், குதிரை ஏதாச்சும் வேணுமா ரெடி பண்ணி தரட்டுமான்னு கேட்கறான். குதிரையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா நாங்க நடந்துதான் போவோம்னு சொல்றான். அப்புறம் லிட்டில் பியர் ஜன்னலை பார்த்து என்ன அதுன்னு கேட்கறான். அதுதான் வெளி உலகம். சரி நீ கூட்டிட்டு போன்னு கேட்கறான். ஆமரே லிட்டில் பியரை ஒரு டப்பால போட்டு யாருக்கு தெரியாம வெளியே கூட்டிட்டு போறான். லிட்டில் பியரை வெளியே பார்த்துட்டு நான் தங்குற இடம் மாதிரியே இருக்குன்னு சொல்றான். சரி பைபிளுக்கு ஒரு தங்குற இடத்த ரெடி பண்ணலாம்னு சொல்லி ஒரு சின்ன பாட்டுல மண்ணு குச்சலா எடுத்துட்டு இருக்கிறான். இவன் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது லிட்டில் பியர் கத்துற சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா பறவை அவனை அட்டாக் பண்ணிருக்குது. அந்த பறவை துரத்திட்டு மறுபடியும் இவனை ரூம்க்கே எடுத்துட்டு வந்துடுறான். ரூம்க்கு வந்து பார்த்தா பறவை கொத்தனதுல இவன் காலில் ரத்தம் வந்துட்டு இருக்குது லைட்டா. இப்ப அந்த ரத்தத்தை நிறுத்தி ஆகணும். பையன் எங்கேயோ வேகமா ஓடுறான். இவங்க அண்ணன் ரூம்ல ஒரு மெடிக் பொம்மை இருக்கு, ஸோ அதை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வரான். அந்த பொம்மையை கபோர்ட்ல வச்சு இப்ப அந்த மெடிக் பொம்மைக்கு உயிர் கொடுத்துட்டான். ஒன்னும் பயப்படாத, நீ இப்ப கனவுல இருக்கிற, எனக்கு உதவி தேவைன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கி லிட்டில் பியருக்கு பக்கத்துல விட்டுட்டான். ஸோ அந்த மெடிக் லிட்டில் பியரோட காயத்துக்கு மருந்து வைக்கிறாரு. அதை இவன் லென்ஸ் வழியா பாக்குறான். அந்த மெடிக்கு ஒரு உண்மையான மனுஷன் தான், கிட்டத்தட்ட அவரும் டைம் டிராவல் மாதிரி தான் வந்திருக்காரு. மெடிக் காயத்தை சரி பண்ண வாட்டி கனவு கண்டது போது மறுபடியும் நிஜ உலகத்துக்கே போன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொம்மையை மாத்திடுறான். அம்மா உடம்பு இப்போ எப்படி இருக்குது, சரியா போயிடுச்சான்னு சொல்லி சாப்பிட கூப்பிடுறாங்க. லிட்டில் பியர் உனக்கு தேவையான வீட்டை இங்கேயே கட்டு, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். ஆமரே அம்மா கிட்ட போய் சீக்கிரம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கறான். என்ன ஏதாச்சும் மழை பெய்ய போதா, நீ இப்படிலாம் கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க அம்மா. இப்போ லிட்டில் பியர் வீட்டை கட்டுறதுக்கு தேவையான கயிறுலாம் எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அப்புறம் லிட்டில் பியர் ஈஸியாக ஏறத்துக்கு படிக்கட்டு மாதிரி ஏணி மாதிரி செட் பண்றான். இப்போ லிட்டில் பியர் வீட்டை கட்டுறதுக்கு ஒரு கோடாலி தேவைப்படுது. ஸோ கோடாலி எடுக்கிறதுக்காக ஒரு சோல்ஜர் பொம்மைக்கு உயிர் கொடுத்து அந்த கோடாலி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த பொம்மையை மாத்திடுறான். இந்த கோடாலி வச்சு நீ வீட்டை கட்டுன்னு சொல்லிட்டு இவன் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான். ஸ்கூல்ல டீச்சர் எல்லா பசங்களையும் ஏதாச்சும் ஒன்று எழுதி படிக்க சொல்றாங்க. ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொரு கதையை படிக்கிறாங்க. ஆமரே அவன் வீட்டில் நிஜமா நடந்ததே ஒரு கதையை எழுதிக்கிறான். என்கிட்ட ஒரு மேஜிக்கல் கபோர்ட் இருக்கு, அப்புறம் மேஜிக்கல் சாவி இருக்கு. அதை வச்சு ஒரு இந்தியன் பொம்மைக்கு உயிர் கொடுத்த அவ ஒரு உண்மையான ஈகுவே மேன். அவன் சாப்பிடுவான், பேசுவான், என்னை நம்புவான். இதை கேட்டு அவன் ஃப்ரெண்டு ஆச்சரியமா பாக்குறான். ஏன்னா அந்த பொம்மை கொடுத்ததே இவன் தான். ஸ்கூல்ல ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய பொம்மை இருக்கு இந்த மாதிரி. ஸோ அதுல ஒரு பொம்மை எடுத்துட்டு வேற ஒரு பொம்மையை வச்சுட்டு போயிடுறான். பையன் வீட்டுக்கு வந்து பார்த்தா லிட்டில் பியர் அந்த வீட்டை ஃபுல்லா கட்டி முடிச்சுட்டா. அது பாக்குறதுக்கே செமையா இருக்கு. ஸ்கூல்ல எடுத்துட்டு வந்த பொம்மையை இவங்க காமிக்கிறான். இவன் எடுத்துட்டு வந்த காரணமே வில்லு அம்புக்காக தான். இப்ப அந்த பொம்மையை கபோர்ட்ல வச்சு உயிர் கொடுக்குறான். உயிர் கொடுத்த வாட்டி அதோட அம்பு வில்லல எடுத்துக்கிறான். ஆனா அவரு ஒரு வயசானவரு இவனை பார்த்து அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக் வந்து செத்துறாரு. ஸோ கான்செப்ட் படி இவரோட உண்மையான உயிர் இருந்த உடம்பு தூக்கத்துல செத்துருக்கும். லிட்டில் பியர் இவரை புதைக்கலான்னு சொல்றான். ஆனா பையன் மறுபடியும் இவரை பொம்மையாவே மாத்திடலான்னு சொல்றான். நான் என் நெஃப்யூ கூட காட்டுக்கு போயிட்டு இருந்தேன், திடீர்னு தூங்கும் போது இங்க வந்துட்டேன், உனக்கு தெரியாத மேஜிக் எதுக்கு இப்படி பண்றேன்னு திட்டுறான். அப்பா வர ஒரு பக்கம் கூப்பிடுறாரு. சரின்ட்டு இவன் மறுபடியும் அதை பொம்மையாவே மாத்திட்டு கிளம்பிடுறான். அப்பா அவரோட சாப்பிலேட் எங்கன்னு கேட்கறாரு. அதை இவன் மண்ணில் புதைச்சிட்டான். சரி கடைக்கு போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்புறாரு. இவனு வாங்க போறான் கடைக்கு. லிட்டில் பியர் ஒரு பக்கம் அந்த செத்த பொம்மையை ஒரு துணியில கட்டி அடக்கம் பண்ண ரெடி பண்றான். பையன் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ரவுடி பையன் வந்து அவன் அடிச்சு அவன் மிச்ச மீதி காசுலாம் பிடிங்கிட்டு போயிடுறான். ஆமரை என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே ரோட்லயே உட்காந்து அழுந்துட்டு இருக்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து உனக்காக நான் இந்த கவுபாய் பொம்மை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டோட அம்மா ஆமரை உனக்கு ஒண்ணு அவளையே வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவனும் வீட்டுக்கு போய் பார்த்தா இவனுங்க அண்ணனுங்க 2 பேர் ரூம்ல இருக்கிறானுங்க. அவனுங்க 2 பேரும் லிட்டில் பியரை கட்டின வீட்டை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இந்த வீடு பாரு அழகா குட்டியா இருக்குது, எப்படி இதை பண்ணன்னு கேட்கறானுங்க. இவனுங்க கூடயே வளர்த்துற எலி இருக்குது, எலியை இங்க எதுக்கு எடுத்துட்டு வந்தான்னு கேட்கறான். நான் கூட்டிட்டு வரல, அதுவா தான் வந்துச்சு. ஆமா என் லென்ஸ் என் பொம்மையில எப்படி இங்க வந்துச்சுன்னு கேட்கறான். என் ரூமை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றான், அங்க போக மாட்டேங்கிறாங்க. வீட்டை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டை கண்டிப்பா அப்பா கிட்ட காட்டணும்னு சொல்றாங்க. கோவத்துல என்ன பண்றேன்னு தெரியாம அவன் வளர்த்துன எலியை எட்டி வச்சிடறான். அது படிக்கட்டுல உருண்டுட்டு போய் விழுந்துருது. அவனுங்களா போன வாட்டி லிட்டில் பியர் எங்க இருக்கன்னு தேடுறான். ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல, யாரை தேடுறேன்னு கேட்கறான். நல்ல வேலையா லிட்டில் பியருக்கு ஒண்ணு அவள அவன் ஒரு டேபிள் கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். யாரோ வர சத்தம் கேட்டுச்சாலாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன், பரவாயில்ல நல்லதுதான் சொல்றான். அதெல்லாம் யாருன்னு கேட்டதுக்கு என் அண்ணன் சொல்றான். உங்க அண்ணன் என் வீட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க, என்னை திரும்ப அனுப்பிச்சிரு அப்படிங்கிறான். உன்னை பாக்குறதுக்கு என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றான். ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு இதுவா நான் கொடுத்த பொம்மைன்னு ஆச்சரியமா பாக்குறான். எப்படி இதை பண்ணன்னு கேட்டதுக்கு இந்த கபோர்டு மூலியமா தான் பண்ணேன், இந்த கபோர்டுக்குள்ள எதை வச்சாலும் அது உயிரோட வந்துருன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு நானும் ஒரு பொம்மையை வச்சுக்கிறேன்னு சொல்றான். ஆனா ஆமரே முடியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஆமரே வாங்கின பிளேடை அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்து பாக்குறான். இவன் அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்துட்டான். இப்ப என் ஃப்ரெண்டோட கவுபாய் பொம்மை உயிரோட வந்துருச்சு. அது கூடயே ஒரு குதிரையே இருக்குது. குதிரை இப்ப பயத்துல ஆடிட்டு இருக்குது. இந்த கவுபாய் எகிரிட்டு போய் விழுவுறான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல அவனை பிடிச்சிக்கிறான் ஆம்ரே.
கவுபாய்க்கு ஒன்றும் புரியாம இவன் ஃப்ரெண்டே கண்ணை வச்சு சுட்டுறான். அவன் கத்துறான், டே என் பொம்மை என்னையவே சுடுதுன்ட்டு. ஃப்ரெண்டோட கண்ணத்துல புல்லட் மாட்டிக்குது, அதை எடுக்கிறாங்க. என்னால நம்பவே முடியல, அவன் என்னையவே சுட்டுட்டான்ட்டு ஃப்ரெண்டு கத்திட்டு இருக்கிறான். இந்த கவுபாய் எனக்கு வேணும், இவனை மட்டும் திருப்பி அனுப்பிடாதுன்ட்டு ஃப்ரெண்டு கெஞ்சி கேட்கறான். சரி இன்னைக்கு நைட்டு என் வீட்டில் இருக்கட்டும், இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லாதங்கிறான். சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துருவான்னு இவன் கேட்கறான். கவுபாய் ஒரு பக்கம் அழுந்துட்டு இருக்கிறான், என்னடா இது எல்லாருமே என்னை விட பெருசா இருக்கிறீங்கன்ட்டு. ஃப்ரெண்டு கிளம்பும் போது ஸ்கூலுக்கு கண்டிப்பா எடுத்துருவான். ஆனா அந்த கவுபாய் இந்தியனி மட்டும் ஒன்னா வச்சிடாத, அது 2 பேத்துக்கு ஆவாதுன்னு சொல்றான். என்னது இந்தியனா, எங்கடா இருக்கிற இந்தியன் இறான்னு சொல்லிட்டு கன் எடுத்து சுட போறான். அந்த கவுபாய் சுடுறதுக்குள்ள அவன் அப்படியே தூக்கி ஒரு டிராயருக்குள்ள வச்சிடறான். இதுக்கு மேல யாரையும் கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னா இப்ப எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்ட்டு லிட்டில் பியர் வேற ஒரு பக்கம் கேட்கறான். இப்ப லிட்டில் பியரை சமாதானப்படுத்த அவனை வேட்டைக்கு கூட்டிட்டு போறான். ஒரு பொம்மை மானுக்கு உயிர் கொடுத்து புதருக்குள்ள அமிச்சிடறான். இவனு ஜாலியா வேட்டையாட போயிடுறான். அந்த டைம்ல ஆமரே யாருக்கும் தெரியாம அண்ணன் ரூமுக்கு போய் அங்க இருந்த ஒரு எலி பாலை ஒளிச்சு வச்சிடறான். ஏன்னா அந்த எலி பால் இருந்தாவது எலியை வெளியே விடுவாங்க, இல்லைன்னா அது கூண்டிலேயே தான் இருக்கும். லிட்டில் பியர் மானை கொன்னவாட்டி நம்ம மறுபடியும் பிறந்தா சமரசமா போயிடுவோன்னு சொல்றான். பையனும் அந்த ஹார்ட் அட்டாக்ல செத்த இந்தியன் கிட்ட நம்ம மறுபடியும் பிறந்தா சமரசமா போயிடுன்னு சொல்லிட்டு புதைச்சிடறான். நைட்டு தூங்கும்போது அம்மா ஏன் கதவை சாத்திட்டு தூங்குறேன்னு கேட்கறாங்க. நான் இனிமேல் பயப்பட மாட்டேன்னு பையன் சொல்றான். லிட்டில் பியர் பையன்கிட்ட நான் ரொம்ப தனியா இருக்கிறேன், எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்னு கேட்கறான். அடுத்த நாள் காலையில பையன் தூங்கிட்டு இருக்கும்போது லிட்டில் பியரும் கவுபாய் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சண்டை போடாதீங்கன்னு சொல்ல கவுபாய் அடமா சண்டை போட்டுட்டே இருக்கிறான். வேற வழி இல்லாம கவுபாய் அப்படியே அலைக்கா தூக்கி உயரமா வச்சிடறான். கவுபாய் வாழ்ந்த இடம் டெக்சாஸ். அவன் வாழ்ந்த காலம் 1800 இருக்கும். இப்ப இவங்க 2 பேத்தையுமே ஒரு பவுச்சுக்குள்ள போட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறான். போற வழியில அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்ட்டு அப்படியே மெதுவா நடந்து போறான். அம்மாவே பார்த்துட்டு என்ன நல்லா இருந்த பையனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாங்க. ஸ்கூலுக்கு போன வாட்டி ஃப்ரெண்டு கிட்ட அந்த பவுச்சை கொடுத்துட்றான். சார் டே பசங்களை என்ன பண்றீங்க, சீக்கிரம் கிளாஸ் வாங்கன்னு கூப்பிடுறாரு. இப்போ அப்படியே மெதுவா கிளாஸுக்கு நடந்து போறாங்க, ஏன்னா ஒன்றும் ஆகக்கூடாதுன்ட்டு. கிளாஸ்ல பசங்களா அவங்க ப்ராஜெக்டை காமிச்சிட்டு இருக்காங்க. பசங்க வெளியே பேசுறதை கேட்டு பவுச்சுக்குள்ளே இவங்க 2 பேரும் நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேத்தையும் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சார் கூப்பிடுறாரு. இல்ல வரமாட்டேன் நானே வரேன்னு சொல்லிட்டு இவனே போறான். இதுதான் நாங்க பண்ண வாழ்க்கை கிளே அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணு சொல்லிட்டுக்கிறான். கிளாஸ் முடிஞ்ச வாட்டி ஃப்ரெண்டு மற்ற பசங்களை கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டுக்கிறான். அப்படியே பேசிக்கிட்டே இவன் பவுச்சை திறக்க போறான். அதுக்குள்ள இவன் போய் தடுத்துறான். உனக்கு என்ன அறிவில்லை, இது 2 பேர் நிஜமான மக்கள், எதுக்கு இப்படி பண்ணன்ட்டு திட்டிட்டு இருக்கிறான். இதனால 2 பசங்களும் மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சாரு ஏன் சண்டை போடுறீங்க, என்ன பிரச்சனை கேட்கறாரு. ஆனால் எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன பிரச்சனை யாராச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாரு. இல்ல சார் ஒரு பிரச்சனை இல்லை, நாங்களே தீர்த்துக்கிறேன்ட்டு ஆமரே சொல்றான். ஃப்ரெண்டு சார் இதான் சார் பிரச்சனை சொல்லிட்டு அவன் பவுச்சு திறக்க போறான். டே வேண்டாண்டி இவன் கத்துறான். நான் திறக்கட்டுமா பாக்குறான்டி இவன் மிரட்டுறான். டே வேண்டாண்டாண்டி இவன் அழுகுறான். அப்படி என்னதாண்டா அந்த பவுச்சில் இருக்குன்னு சொல்லிட்டு சார் அதை திறந்து காமிக்க சொல்றாரு. சார் அது ஒன்றும் இல்லை சார், வெறும் பிளாஸ்டிக் பொம்மை சார், பிளாஸ்டிக்னு சிக்னல் கொடுத்துட்றான். இப்போ அவன் ஃப்ரெண்டு அந்த பொம்மையை எடுத்து காமிக்கும் போது 2 பேரும் பிளாஸ்டிக் மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ சாருக்கு சந்தேகம் வரல. 2 பேரும் சண்டை போடாமல் இந்த பொம்மையை வச்சு விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ மறுபடியும் கதை சொல்கிற கிளாஸ் வந்துருச்சு. ஆமரே அவன் கதையை சொல்கிறான். ஒவ்வொரு டைமும் அவனை விட்டு பிரியும் போது நான் அவனை பற்றி கவலைப்படுவேன். வீட்டுக்கு போனால் ஒவ்வொரு டைமும் ஆச்சரியம் காத்திருக்கும். அவனும் ஒரு மனுஷன் தான், ஸோ நம்ம அவனை குழந்த மாதிரி பார்த்துக்க தேவையில்லைன்னு சொல்கிறான். ஸ்கூல் முடிச்ச வாட்டி ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட இன்னைக்கு நைட்டு இவன் எங்கள் வீட்லேயே தங்கிட்டுன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிடுறான். இப்போ லிட்டில் பியருக்காக ஒரு லேடி பொம்மையை எடுத்துகிட்டு போகிறான், அதுக்கு உயிர் கொடுக்கலான்ட்டு. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு ஃப்ரெண்டு பொறுமையாக நடந்து வர, ஏன்னா ஒன்றும் ஆகக்கூடாதுன்ட்டு. இப்போ லிட்டில் பியர் கிட்ட அந்த பொம்மையை காட்டுறாங்க. உனக்கு ஒய்ஃப்ன்ட்டு. இதை பார்த்து கவுபாய் காய்ஸ் நான் இங்கே ஒரு திறக்கிற அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். பொம்மைக்கு உயிர் தரலான்னு சொல்லிட்டு கபோர்டை தர்றா, கபோர்டை காணோம். வேகமாக இவன் அண்ணன் ரூமில் போய் தர்றான், அங்கேயும் கபோர்டு இல்லை. அந்த கபோர்டை அண்ணன் தான் ஒழிச்சு வச்சுக்கிறான். அண்ணன் அந்த எலிக்கு வச்சிருந்த பால் எங்கன்னு கேட்கறான். இவனும் பாலை தேடி கண்டுபிடிச்சு அண்ணன் கிட்ட கொடுத்துறான். அண்ணன் படிக்கட்டு கீழே இருக்குதுன்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே போய் பார்க்கற, கபோர்டு அங்கதான் இருக்கு. ஆனா கபோர்டோட சாவியை காணோம். சாவி எங்கன்னு கேட்டதுக்கு தெரியல, கபோர்டு மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்ப சாவி இருந்தா தான் 2 பேர் திரும்ப பழைய காலகட்டத்துக்கு போக முடியும், இல்லைன்னா இங்கேயே மாட்டிக்குவாங்க. கவுபாய் 1879 வரான். இப்பதான் அவங்க ஊருக்கு புது டாக்டர், புது ரயில்வே ரோட்லாம் வரதா இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு அண்ணனுங்க 2 பேரும் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்த போயிடறானுங்க. இவனுங்க 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருக்கிறானுங்க. டிவியில் கிளாமர் பாட்டு ஓடிட்டு இருக்குது. என்ன பசங்க முன்னாடி இப்படி பண்ணிருக்கிறாங்கன்னு கவுபாய் கேட்கறான். அது ஒன்றும் உண்மை இல்லை, ஆனால் பார்க்கறதுக்கு உண்மை மாதிரி தானே தெரியுது. சரி வேற சேனல் மாத்திடலான்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. அதுல கவுபாய்லாம் சேர்ந்து இந்தியன்ஸை கொல்ற மாதிரி ஒரு சீன் வருது படத்துல. அந்த சீனை பார்த்து லிட்டில் பியர் உண்மையிலுமே நடக்குதுன்னு நினைச்சுக்கிறான். கவுபாய் வேற கம்முன்னு இருக்காம அப்படி போடு, அப்படிதான் போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் என்ஜாய் பண்ணி. இவ ஏன்னா மக்கள் இத்தனை பேர் சாவறதை பார்த்து கோவம் வந்து அவனும் வில்லு எடுத்துட்டு எய்ம் வச்சுட்டு இருக்கிறான் டிவியை. கவுபாய் சந்தோஷத்துல மேல சொல்றான். அப்ப லிட்டில் பியர் தெரியாம அவமலே வில்லு விட்டுறான். டிவியை ஆஃப் பண்ண விட்டுதான் தெரியுது இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய்ன்ட்டு. கவுபாயோட நெஞ்சுக்கு பக்கத்திலேயே வெள்ளு குத்திருச்சு. இப்ப ரத்தாவரம் வந்துட்டு இருக்குது. சாவி இல்லாதனால கவுபாயை திரும்ப அனுப்பவும் முடியாது. இப்ப லிட்டில் பியர் அந்த வில்லு எடுத்துட்டு மேல தலையை வைக்கிற, ரத்தம் வராம இருக்கிறதுக்கு. அம்மா வேற ஒரு பக்கம் வந்து ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றாங்க. இவங்க வளர்த்தன எலி தப்பிச்சிருச்சு, அது இப்ப ஃப்ளோருக்கு கீழே தான் சுத்திட்டு இருக்குது. ஸோ இப்ப ரத்த வாடையை மோப்ப முடிச்சு எலி வந்தாலும் வந்துடும். ஃப்ரெண்டை தூங்க போயிடறான். ஓம்ரேவே எலி வராம இருக்க முடிச்சிருந்து பாத்துக்கிறான். அப்ப திடீர்னு ஃப்ளோர் கடையில சத்தம் கேக்குது. எலி அங்கதான் இருக்கு. இவன் ஃப்ரெண்டு எலி போட்டு டார்ச் அடிச்சு உள்ள பாக்குறானுங்க. உள்ள சாவி இருக்கு. ஆனா சாவியை எவ்வளவு கஷ்டப்படாலும் எடுக்கவே முடியல, அது ரொம்ப அடியில இருக்குது. இப்ப வேற வழி இல்லாம சாவி எடுக்கிறதுக்கு லிட்டில் பியரே உள்ள போய் பாக்குறான். இவன் போய் சாவி எடுக்கிறதுக்குள்ள உள்ள எலி வர வந்துருது.
எலியோட சத்தம் பயங்கரமா கேக்குது. லைட் எல்லாம் போட்டுக்கிறாங்க பசங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள போனவன் என்னன்னு தெரியல, எலி சத்தமும் கேட்கல. லிட்டில் பியர் தயவு செஞ்சு வந்துருன்னு சொல்லிட்டு பையன் உள்ள கையை விடுறான். கையை பிடிச்சிட்டு அவன் வெளியே வந்துடுறான். எப்படி சாவி காப்பாத்திட்டான். அந்த ஓட்டையில இருந்து எலி பறந்துட்டு வருது. எப்படி எலியை பிடிச்சிடுறாங்க. இப்ப சாவி கிடைச்சிருச்சு. ஸோ சாவியோட உதவியோட அந்த மெடிக்க திரும்ப கொண்டு வந்துடுறாங்க. நல்ல வேலையா வில்லு ஹார்ட் மேலே லங்ஸ் மேலே படல. ஸோ தப்பிச்சிட்டாருங்கிறாரு. மெடிக் பார்த்து முடிச்ச வாட்டி மெடிக்க மறுபடியும் பொம்மையாக்கிடுறாங்க. இப்ப கவுபாய் முழுசா குடும்பாவை திரும்ப ஊருக்கே அமைச்சாக்கணும். அவர் ஊர்ல புது டாக்டர் வந்திருக்கிறதா இவர் சொன்னார்ல முதல் சைன்ல. இப்ப இந்த லேடி பொம்மையை கபோர்ட்ல வைக்கலான்ட்டு போறான். ஆனா லிட்டில் பியர் தடுத்துடுறான். ஏன்னா கண்டிப்பா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும், அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும். இனிமே நான் இங்க இருக்க போறதில்ல, நானும் என் கூடது கூடயே போய் சேர்ந்துறேன்னு சொல்லிடுறாரு. ஸோ அன்றைக்கி நைட்டு மட்டும் அங்கேயே தங்கிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. இந்தியனோட வழக்கப்படி பசங்களை காட்டு கூட்டிகிட்டு போய் ஹண்டிங் ஃபிஷிங்னு எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸோ அவங்க ஊருக்கு வரும்போது ஒரு மனுஷனாக வருவாங்க. அவன் ஒரு முழு ஆளாக வளர்ந்ததை பார்த்து ஊரே கொண்டாடும். எங்கள் கிராமமே செலிப்ரேஷனாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு தான் இவர் நெஃப்யூவை காட்டு கூட்டிகிட்டு போனார். இவர் சொல்ல பையன் இமேஜினேஷன் பண்ணிக்கிறான். இமேஜினேஷனில் லிட்டில் பியர்ட் உடனே என் நெஃப்யூவை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேரையும் அந்த கபோர்டில் வச்சு லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணிடுறாங்க. மறுபடியும் பழையபடி அவங்க பொம்மையாகவே மாறிட்டாங்க. இவங்களோட உயிர்கள் மட்டும் தனியாக இவங்க காலகட்டத்துக்கே போயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க இப்போ தூக்கத்தில் இருப்பாங்க. அவங்க தூங்கி எந்திரிச்சா இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கும். மறுபடியும் ஸ்கூலில் பையன் அவன் கதையை சொல்கிறான். லிட்டில் பியருக்கு நிறைய பசங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பசங்க கிட்ட எங்களை பற்றி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கதையை முடிக்கிறான். இப்படி ஒரு சீனோட இந்த படமும் முடிவுக்கு வருது. படம் கொஞ்சம் ஸ்லோவான படம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி படங்கள் பார்த்தா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இந்த படத்தில் கிராஃபிக்ஸ் அவ்வளோக்கா இருக்காது. அதுக்கு காரணம் இந்த படம் வந்தப்போ காலம் 1995. அவ்வளோ பழைய படம் இல்லைனாலும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை இப்போ ரீபூட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதுக்கு என்கிட்ட லைட்டாக ஸ்டோரி இருக்குது. இப்போ மார்வல் டாய்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ ஒரு பையன் கேப்டன் அமெரிக்கா பொம்மையை வச்சு விளையாண்டுக்கிறான். ஸோ அதுக்கு நிஜமாலுமே உயிர் வந்தால் சூப்பராக இருக்கும். அந்த கேரக்டரில் கிறிஸ் எவன்ஸாக நடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். படம் பார்க்கறதுக்கு ரியல் லைஃப் டாய் ஸ்டோரி மாதிரி இருந்தால் இன்னும் வெயிட்டாக இருக்கும். நம்ம சேனல் 100K ரீச் ஆக போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோக்கான ஐடியா வச்சுக்கிறேன். அது என்னன்னா, உங்களுக்கு எந்த திறமை இருந்தாலும் இந்த டிராயிங், பெயிண்டிங், ஆர்ட் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் பேர் போட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு அனுப்புங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறேன். ஒரு 2 நாளைக்குள்ளே அனுப்புங்க. அப்போ தான் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ 2 நாள் தாண்டிடுச்சுன்னா எல்லாமே சஃபல் ஆகிடும். நான் மறுபடியும் கலெக்ட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களோட தனித்திறமையை காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு 10,000 to 20,000 பேராச்சும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆர்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லாஸ்ட் டைம் ஃபோட்டோவை மெயில் அனுப்ப சொன்னேன். மெயிலில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இன்ஸ்டாகிராமில் அனுப்ப சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் அனுப்பிச்சிருங்க. ஸ்பெஷல் வீடியோவை சண்டே போட ட்ரை பண்ணுறேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப் விஜே.